யோகாவை பற்றின டெஃபினிஷன் பார்த்துட்டு இருந்தோம். இதில் யோக யாக்ஞவல்கியர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவாத்ம பரமாத்ம சம்யோகம் யோகம். அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைவது யோகம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமது இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த யோக மேதை, அதாவது பிதாமகர், யோகத்தின் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணமாச்சாரியா சொல்லுவார், யோகம் அப்படின்னாலே சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் அப்படின்னா நாம் ஒரு பேட்டர்ன் அல்லது ஹேபிட், அதாவது நாம் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவது. சம்ஸ்காரங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, பியூரிஃபிகேஷன். அதாவது நமது உடம்பை, மனதை, புலன்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவது. அது மட்டும் இல்லை, இன்னொரு டெஃபினிஷன் சொல்லுவார், சுதந்திரம். அதாவது அடுத்தவர்களை சாராமல் நாம் சுதந்திரமாக இருப்பது, தம்முடைய வேலையை நாமே செய்து கொண்டு ஒரு தனி மனிதனாக சுதந்திரமாக இருப்பதே யோகம் என்று சொல்வார்கள். எங்களது ஆசிரியர் திரு தேசிகாச்சார் சொல்லுவார், யோகா என்றால் ரிலேஷன்ஷிப். மற்றவர்களை நாம் எப்படி புரிந்து கொண்டு எவ்வளோ அனுசரணையாக நடக்கிறோம், அதுவே யோகம் என்று சொல்லுவார். இன்றைக்கி நம்ம ஜானு சிர்சாசனத்தில் இன்னும் 2 மாடிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாடிஃபிகேஷன் இதுவுமே இன்டென்ஸாக பண்ணக்கூடியது. அதாவது இதை அர்த்த பத்ம பஷ்சிமத்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ட் த ரைட் லெக், ரைட் ஃபீட் ஆன் த லெஃப்ட் தை. அதாவது பாதத்தை இடது தொடைக்கு மேலே வைக்கணும். இன்ஹேல் ரைஸ் தாம், மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்குங்க. எக்ஸேல் கோ டவுன் ஃபுல்லி. பாதத்தை பிடிச்சிட்டு நெத்தி தலையை தொடட்டும். இப்போ பாதம் மேலே இருக்கிறதுனால வயிற்றில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும். இன்ஹேல் கம் அப் ஸ்லோலி, மெதுவாக மேலே வாங்க. எக்ஸேல் லோவர் தாம், கைகளை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. வலது காலை நீட்டிக்கலாம். ஸ்ட்ரெச் த ரைட் லெக். இதே இது இடது காலில் பண்ண போகிறோம். பெண்ட் த லெஃப்ட் நீ. இடது பாதத்தை வலது தொடைக்கு மேலே வைங்க, வயிற்று பகுதிக்கு பக்கத்தில். மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை முன்பக்கமாக மேலே தூக்குங்க. இன்ஹேல் ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எக்ஸேல் மெதுவாக குனிங்க. பாதத்தை பிடிச்சிக்குங்க. நெத்தி முட்டியை தொடட்டும். மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக மேலே வாங்க. இன்ஹேல் கம் அப் ஸ்லோலி. எக்ஸேல் மெதுவாக கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துருங்க. இடது காலை நீட்டிருங்க. நம்ம இப்போ பார்த்த மாடிஃபிகேஷனில் ஒரு காலை தொடைக்கு மேலே வச்சு குனிகிறோம். இதை அர்த்த பத்ம பஷ்சிமத்தானாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அடிவயிற்று பகுதி நன்றாக அமுக்கப்படுகிறது. ஏன்னா கால் தொடைக்கு மேலே இருக்கிறதுனால அந்த அப்டமன் ஏரியா நல்லா ப்ரெஸ் ஆகி அதில் இருக்கிற ஆர்கன்ஸ் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி தூண்டப்பட்டு நல்ல நிலையில் அது ஒர்க் ஆகும். எல்லா ஆர்கன்ஸும் அடிவயிற்றில் பார்த்தோன்னா ஈரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், வயிற்றுப்பகுதி எல்லாவற்றுக்குமே ஒரு மசாஜிங் எஃபெக்ட் கிடைக்கும். இது பண்ணுறதுனால அதனால் ஏற்படக்கூடிய சில உபாதைகள் எல்லாமே சரியாகும். நம்ம இப்போ இதே பாஸ்சரை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணி ட்விஸ்ட் காம்பனண்ட் இதிலே கொண்டு வரலாம். அதாவது ஜானு சிர்சாசனாவில் போயிட்டு
ஸ்பைனை வந்து முறுக்கிறது, ஃபார்வர்ட் பெண்ட்லேயே போயிட்டு ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணுறது. அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பெண்ட் த லெஃப்ட் knee, இடது காலை மடக்கு. இன்ஹேல், கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. எக்ஸேல், பெண்ட் ஃபார்வர்ட், ஃபுல்லாக போங்க. இந்த பொசிஷனில் ஒரு இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் ஹியர். இப்போ எக்ஸேல் பண்ணும்போதே இடது பக்கமாக பாடியை திருப்பி ட்விஸ்ட் பண்ணுங்கள். இடது கை முதுகுக்கு பின்னாடி இருக்கட்டும். இன்ஹேல் பண்ணிவிட்டு கைகளை பார்த்து பக்கத்தில் கொண்டு வாங்க. இன்ஹேல், கம் பேக். எக்ஸேல், கோ டவுன். எக்ஸேல் பண்ணிட்டு கீழே போங்க. இன்ஹேல், கைகளை தூக்கிட்டே மெதுவாக மேலே வாங்க. எக்ஸேல், கைகளை முன்பக்கமாக மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இதே இது அடுத்த காலில் பார்க்கலாம். ஸ்ட்ரெச் த ரைட் லெக். பெண்ட் த லெஃப்ட் knee, இடது பாதத்தை மடக்குங்க. இன்ஹேல், கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. எக்ஸேல், குனிங்க. பெண்ட் ஃபார்வர்ட் கம்ப்ளீட்லி. நெத்தி முட்டியை தொடட்டும். பாதத்தை பிடிச்சிக்கங்க. இந்த பொசிஷனில் ஒரு இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் இன் திஸ் பொசிஷன். எக்ஸேல், ட்விஸ்ட் டு ரைட் சைடு. எக்ஸேல் பண்ணும்போது ட்விஸ்ட் பண்ணுங்கள். வலது கை முதுகுக்கு பின்னாடி இருக்கட்டும். வலது பக்கமாக முறுக்குங்க. இன்ஹேல், கம் பேக். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக வாங்க. எக்ஸேல், கோ டவுன். இன்ஹேல், கம் அப் ஃபுல்லி. மெதுவாக மேலே வாங்க. ஸ்லோலி அப். எக்ஸேல், கைகளை மெதுவாக கீழே கொண்டு வாங்க முன்பக்கமாக. இடது காலை நீட்டிக்குங்க. இப்போ நம்ம இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்த்தோம். அதாவது ஜானுசிரசாசனத்தில் முன்னாடி போயிட்டு அந்த பொசிஷனில் இருந்து மறுபடியும் மூச்சை வாங்கி மூச்சை விடும் பொழுது ட்விஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்பைனை நன்றாக முறுக்குறோம். அதனால் இடுப்பு பகுதி, அடிவயிற்று பகுதிக்கான அந்த வேலைகள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராங்காகவே நடக்கும். அந்த பகுதியில் இருக்க சதைகள்லாம் நன்றாக கரைய ஆரம்பிக்கும்.